ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு வீடியோவில் நான் வந்து சில சம்மர் அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பிக் பண்ணிக்கிட்டேன் அமேசான்லேருந்து. அதை தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஹாலில் நமக்கு வந்து கொஞ்சம் டாப்ஸ், பாட்டம் அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபுட்வேரும் வாங்கியிருக்கேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அவுட்ஃபிட் வந்து நான் உங்களுக்கு செட்டாகவே எல்லாமே வந்து காமிச்சிடுறேன். ஸோ இந்த டாப் அண்ட் பாட்டம் நான் வந்து பிக் பண்ணிக்கிட்டேன் அண்ட் இந்த ஷூமே நான் வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். டாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாஷ் கேலரி அப்படின்ற பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு பட்டன் டவுன் ஷர்ட் மாதிரி தான் நான் வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஆக்சுவலாக நார்மல் டாப் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நமக்கு பெருசாக காலர் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஒரு நார்மல் டாப் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே மோஸ்ட்லி ஃபுல் ஸ்லீவ் மாதிரி தான் நான் வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் கவர் பண்ணி போட்டு தான் ஓரளவுக்கு நம்ம வந்து சன்லேருந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்லீவ் டாப் வந்து எடுத்துக்கிட்டேன். இதோட மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா ரேயான் மெட்டீரியலில் இருக்குது. டாப்போட லென்த் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஓரளவுக்கு லென்த்தாக வர மாதிரி தான் இருக்குது. நமக்கு டக்கின் பண்ணி போடுறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரியான லென்த்தில் இருக்குது. அண்ட் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் யூஸ்வலாகவே எஸ் சைஸில் தான் பிக் பண்ணுவேன். எஸ் சைஸ்க்கு இது எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இது ரேயான் அப்படின்றதுனால வாஷ் பண்ணால் இன்னுமே கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு சைஸ் பெருசாக போடுறது வந்து அட்வைசபிள். ஏன்னா இது வந்து ஷ்ரிங்க் ஆனாலும் உங்களுக்கு நமக்கு அப்படியே அந்த சைஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு சைஸ் நீங்கள் பெருசாக கூட போய்க்கலாம். இந்த பாட்டமும் நான் வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பென்சில் ஸ்கர்ட் மாடலில் இருக்கக்கூடிய ஒரு டெனிம் ஸ்கர்ட் தான். ஸோ இது வந்து அப்டவுனி அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குல்லையே, ஸோ அதுலேருந்து நான் வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். இதுவுமே வந்து பட்டன்ஸ்லாம் வச்ச மாதிரி இருக்குது அண்ட் சென்டரில் நமக்கு இந்த மாதிரி ஸ்லிட் இருக்கும். இது வந்து ஓரளவுக்கு நமக்கு ஆங்கிள் லென்த் வர்ற மாதிரியான ஒரு பென்சில் ஸ்கர்ட் தான். இது நம்ம வந்து ஹைவேஸ் மாதிரி ஏற்றியும் போட்டுக்கலாம், நம்ம கொஞ்சம் இறக்கியும் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஹைவேஸ் மாதிரி டக்கின் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து கலர்ஸ் கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து இந்த ஒரு மெரூன் கலரில் பிக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் கிளாத் பார்த்திங்க அப்படின்னா டெனிம் தான். நல்லா கசங்கி வந்துருந்துச்சு. ஸோ அயன் பண்ணி நீட்டாக ட்ரெஸ்அப் பண்ணி போட்டோம் அப்படின்னா நிஜமாவே இந்த ஸ்கர்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கு பேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் நான் வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். இதோட பிராண்ட் பார்த்திங்க அப்படின்னா பிளைண்டர்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பிராண்ட்லேருந்து பிக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதுலேயுமே கொஞ்சம் கலர்ஸ் கொஞ்சம் ஃபங்கி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் பிளெயினாக இருக்கட்டுமேனு ஒயிட் கலரில் பிக் பண்ணிக்கிட்டேன். குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஹீல் வச்ச மாதிரியே தான் இருக்குது. நிறைய சைஸஸும் அவைலபிளாக இருந்துச்சு இதில். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. பட் ஒர்த்த மணி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க்குமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்சோ அமேசானில் இப்போ வந்து சம்மர் சேல் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ பியூட்டி அண்ட் ஃபேஷன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆல்மோஸ்ட் 80% வரைக்கும் நமக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ 40 lakh ப்ளஸ் ஸ்டைல் இருக்குது, 8000 ப்ளஸ் பிராண்ட்ஸும் இருக்குது. ஸோ 4 ஸ்டார்க்கு மேலே இருக்கக்கூடிய பிராண்ட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா 7000க்கு மேலே ஸ்டைல்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஆஃபர் எல்லாமே மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வந்து பிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கான ப்ராடக்ட் லிங்க்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு குர்த்தி நான் வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நல்லாவே ஷார்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு குர்த்தி தான். இது வந்து சிக்கங்கரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு குர்த்தி வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். இதோட பிராண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹனியா ஸ்டோர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் நமக்கு டாப் ஃபுல்லாக கொஞ்சம் எம்ப்ராய்டரி மாதிரி இருக்கும், கொஞ்சம் சிக்கங்கரி பேட்டர்னில் இருக்கும். பட் கிளாத் வந்து நமக்கு சீத்ரூவாக இருக்கவே இருக்காது. நல்ல ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்லீவ்ஸ் வந்து 3/4 ஸ்லீவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்லீவ்ஸோட எண்டில் அதுக்கப்புறமா டாப்போட எண்டில் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஒரு நெட்டு லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க, சேம் ஒயிட் கலரில். அண்ட் இந்த டாப் வந்து நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது, நிறைய சைஸஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இந்த டாப் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ் சைஸ்க்கு அரௌண்ட் 400 rupees கிட்டே வந்துச்சு. அந்த ஷார்ட் குர்த்தி வந்து மெயினாக இந்த ப்ளூ ஜீனுக்கு பேர் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். இந்த ப்ளூ ஜீனுக்கு இந்த ஒயிட் குர்த்தி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அது கூடவே நம்ம வந்து ஒரு இண்டோ வெஸ்டர்ன் லுக் மாதிரி கொண்டு வரதுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் ஆக்சிடைஸ்ட் இயரிங் போட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். அண்ட் நான் போட்டிருக்க இந்த ஜீன் வந்து ஆல்ரெடி என்கிட்ட அந்த ஜீன் கூட வந்து நான் வந்து பேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாப் நான் வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ப்ரெட்டி லவ்விங் திங் அப்படின்ற ஒரு பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு டாப் தான். ஸோ இதில் நமக்கு நிறைய கலர்ஸ்லாம் அவைலபிளாக இல்லை, ஒரே ஒரு சிங்கிள் கலர் மட்டும் தான் இருந்தது. பட் சைஸ் ஆப்ஷன் கொஞ்சம் பிக் பண்ணிக்கிறதுக்கு இருந்துச்சு. ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ரேயான் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு டாப் தான். கொஞ்சம் பிஷப் ஸ்லீவ்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி லைட்டான ஒரு பஃபோடு இருந்துச்சு. ஃபுல் ஸ்லீவ் தான். இதுவுமே நமக்கு ஸ்லீவ்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் அந்த எலாஸ்டிக் பேண்டெல்லாம் கொடுத்த மாதிரி இருக்குது. அண்ட் நமக்கு வெயிஸ்ட் கிட்டேயுமே வந்து கொஞ்சம் அந்த எலாஸ்டிக் பேண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ டக்கின் பண்ணி போடுறதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கிற மாதிரியான ஒரு டாப் தான் இது. அண்ட் இதில் நமக்கு வந்து ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ராய்டரி பண்ண மாதிரியான சின்ன ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது. நேரில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது. அண்ட் நமக்கு கயிறு கட்டுறதுக்கும் இந்த செஸ்ட் போர்ஷனில் வந்து கொஞ்சம் இந்த டேசல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது, கொஞ்சம் ஃபெமினாக இருக்கிற மாதிரி இருக்குது.
அண்ட் இது கூட நமக்கு வந்து ஜீன் கூட பேர் பண்ணிக்கலாம், ஆர் வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்கர்ட் கூட பேர் பண்ணிக்கலாம். நான் வந்து என்கிட்ட இருந்த ஆல்ரெடி இருந்த ஒரு ப்ளீட்டட் ஸ்கர்ட் கூட வந்து பேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த ப்ளீட்டட் ஸ்கர்ட்டுமே வந்து அமேசானில் வாங்கினது தான். லாஸ்ட் ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதுலேயுமே நான் வாங்கியிருக்க சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் தான். எஸ் சைஸ்க்கு இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சைஸாக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த சம்மருக்கு போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே அப்ராப்ரியேட்டான மெட்டீரியல்லையும் இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. கண்டிப்பாக இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அவுட்ஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா டாப், பாட்டம் அண்ட் வந்து ஒரு ஷூ நான் வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த மொத்த அவுட்ஃபிட்டுமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இன்றைக்கி வீடியோவில் காமிக்கிற அவுட்ஃபிட்லேயும் எனக்கு பிடிச்ச அவுட்ஃபிட் வந்து இது தான். ஸோ நான் வந்து டாப் பார்த்தீங்க அப்படின்னா மிசாகோ அப்படின்ற பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் தான். ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து நமக்கு நல்லாவே ஒரு பெரிய பஃப் ஸ்லீவ்ஸ் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா டாப்போட மெட்டீரியல் வந்து நல்ல ஒரு ரேயான் ஆர் காட்டன் அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியலில் இருக்குது. அண்ட் இதே மிசாகோலேருந்து நான் ஆல்ரெடி வேறு ஒரு ஷர்ட் வந்து வச்சுருக்கேன் எல்லோ கலரில். இதில் நமக்கு 3 கலர்ஸில் வரும். ஸோ அந்த எல்லோ கலர் ஷர்ட் பார்த்திங்க அப்படின்னா காட்டன் மெட்டீரியலில் கிடையாது, கொஞ்சம் ஸ்பாண்டெக்ஸ் மாதிரி இருக்கும். பட் இந்த ஒயிட் மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே பியூரான காட்டன் ஒரு ரேயான் அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியலில் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ரொம்ப நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, கொஞ்சம் செமி டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நமக்கு இன்னர் வேர் வந்து கொஞ்சம் டார்க் இல்லை நியூட் கலர் போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு அது வந்து வெளியில் தெரியாது. இதுக்கு பேர் பண்ணிக்கிட்ட பேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ் ஆலிவ் அப்படின்ற பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு கேஷுவல் ரிலாக்ஸ்டு பேண்ட் வந்து நான் பேர் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ரஸ்ட் கலரில் இருக்கிற மாதிரியான ஒரு பேண்ட் தான். அண்ட் பேண்ட்டோட மெட்டீரியலுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஜார்ஜெட் அண்ட் ரேயான் ரெண்டுமே மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. சம்மருக்கு போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் பேண்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் சைஸஸ் ஒரு சைஸ்க்குமே வந்து ரேட் கொஞ்சம் அதிகமாக போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நமக்கு எலாஸ்டிக் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க போட்டுக்கிறதுக்கு. அண்ட் சைடில் கொஞ்சம் ஜிப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. 2 சைடு பாக்கெட் இருக்குது, அது எல்லாமே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. கின்ட்ராக் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து நான் வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வாங்குகிற டைமில் ஆஃபரில் இருந்தது, நிறைய பேட்டர்ன்லேயும் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இந்த பிராண்டில் இருக்கக்கூடிய ஷூ பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அரௌண்டு 500 to 600 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தது. என்னுடைய சைஸ்க்கு பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஷூ மட்டும் ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருந்தது, 199க்கு இருந்தது. ஸோ அதனால தான் இதை வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். பட் எனக்கு ரிசீவ் ஆனது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு டேன் கலரில் இருக்குது. ஸோ ஆர்டர் போடுறது ஒன்றா இருக்குது, வர்றது ஒன்றா இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இஃப் இன்கேஸ் உங்கள் சைஸ்க்கு அது வந்து ரேட் கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து பிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த கலர் வந்தாலும் ஓகே அப்படின்னா. ஸோ அவ்வளோதான், அந்த வீடியோ ரொம்பவே குட்டி வீடியோவாக தான் இருந்திருக்கும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்றைக்கான அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே. நான் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். See you on the next video. Until then, bye-bye. Take care. I can't forget the day we met. Your eyes so blue, me pressing through. I can't forget the day we met. Your smile so bright, it made me swoon. Our love is like a summer's day, hot and endless in a magic way. Whenever I see you, all I can think is my summer.